வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நம்ம சடையங்கும்மைன்னு சொல்லி ஒரு ஏரியா ஃபுல்லாக பார்த்துருப்போம். அங்கே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அவங்க ஏரியா ஒன்று குரங்கும்மிடின்னு சொல்லி அதுக்கும் மேலே ஒரு ஏரியா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. போகிற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க. அங்கே போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அங்கே ஒரு 6-7 வீடு தாங்க இருந்துச்சு. அங்கே பெருசாக ஆட்கள் இல்லை. அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சுங்க. அங்கே போய் பார்த்தா அது ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சுங்க அந்த இடமும். வியூ பாயிண்ட் பார்த்து முடித்தோடனே அப்புறம் அவங்களோட இந்த பழங்குடி மக்கள் கிட்டத்தட்ட இந்த ஒரு 4-5 ஊர் இருக்காமா. அந்த ஊருக்கான அந்த நாகம்மா கோயில் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு ரகசியம் கொண்ட கோயிலாக இருந்துச்சுங்க. அதை நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே அது நல்லா புரியும் என்ன ஏதுங்கிறது. அதே மாதிரி இங்கே நம்ம வியூ பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு இருக்குங்க. அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா கடமை கொம்மைன்னு ஒரு ஏரியா இருக்காமா. அது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நடந்தே போகணுமாம்மா. ஃபுல்லாக யானை கடாமா. நம்ம வீடியோவை பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா நாளை யாருன்னு தெரியலையா? இல்லை இங்கே போனீங்களா? நாளைங்க வேறு கோயில். என்ன கோயிலுங்க? எவ்வளோ தூரம் போகணும்? ஒரு 2 நிமிஷம் பைக்கு போகுமா? சரி, கோயில் வரைக்கும் வண்டி போகும். இப்போ நம்ம இது எவ்வளோ தூரம் நடந்து போகணும்? இது பக்கம் தான். ரொம்ப ஆனால் ரொம்ப தள்ளி இருக்குது. ஆமாம், ரிமோட் ஏரியா. ஒரு ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன சொல்கிறதுங்க? அதான் சொல்ல முடியாத. ஏதோ ஒன்று வேணும், ஏதோ ஒன்று பண்ண முடியாது உங்களுக்கு. ஆனால் அரசாங்கத்தில் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. அரசாங்கத்தில் வந்துட்டு எதுவும் ஆமாம் கண்டிப்பாக செய்யலைன்னு சொல்கிறது இல்லைங்க. ஆமாம், செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ரிமோட் இப்போ வீடுங்கும் போது காற்று மழை இதுக்கெல்லாம் இந்த தகர செட்டில் வந்து எல்லாம் தூக்கி அப்போ இந்த பசுமை வீடு டெராஸ் அது எதுவுமே நல்லா இருக்குது. அதான் வேற எதுவுமே அரசாங்கத்தில் எதுவுமே செய்யலைன்னுலாம் சொல்ல முடியாது. எல்லாமே செஞ்சுட்டாங்க. அரசாங்கம் பழங்குடி மக்கள் எல்லாம் செய்கிறாங்க, தேவையான அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு தராங்க. ஆனால் நீங்கள் இப்போ இங்கே ஏன் இருக்கிறீங்க? நீங்கள் எங்களுக்கு வந்துங்க இப்போ நாங்கள்லாம் அந்த பக்கம் இருந்தோம். இப்போ இந்த முதலாளித்துவம் அவங்க எங்களை அந்த காலத்திலேயே எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. எப்படி சொல்கிறதுன்னா, எங்களுடைய அறியாமையினால அவங்க எல்லாமே தெரிஞ்ச அவங்க அப்படி தண்ணி ஓரம் கட்டிட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்படி இருக்கீங்க. நீங்கள் இப்போ சரி, உங்களுக்கு இங்கே இருக்கணும்னு அவசியமா இல்லை உங்களுக்கு வேறு வழி இல்லைங்க? நாங்கள் இயற்கையோடு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப அது சொல்லுங்கள். அதுதான் நம்ம மெயினுங்க. அதுதான் இயற்கையோடு இருக்கிறது எங்களுக்கு. அதுதான், ஏன்னா அதுதான் பழங்குடி மக்கள் சிட்டிலேருந்து அதுக்கு தாங்க இங்கே வந்திருக்கோம். இயற்கையோட இருக்கணும் இருந்தாலும் சரி. இப்போ என்ன இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதாவது ஆத்திர அவசரம்னா போகிறது மட்டும். ஆமாங்க, அதுதாங்க. அங்கே நாங்கள் ஒரே ஒரு வீடு இருக்குது. அது அது ஒரு இந்த ரெவன்யூ லேண்டு. இந்த அவர் அங்கே குடியிருக்கிறாரு. ஒருத்தர் மட்டுங்களா? ஒருத்தர் தான் இருக்கிறார். யாருங்க? ஹரிகரன். வாட்சர் கவர்மெண்ட்டுங்களா? ஓகே ஓகே. ஏன்னா ரொம்ப அது பாருங்க எப்படி இருக்குங்க. அது லீஸ், அது பூரா லீஸ் பூமி. ஃபாரஸ்ட்காரங்கன்னா கண்டிப்பாக ரிவன்யூல யாருமே அந்த காடை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் இப்போ கவர்மெண்ட்ல இருக்காங்க. அவர் அங்கே இருக்கிறார். அவருக்கு ஒரு வழி இல்லாமல் அங்கே இருக்கிறார். வீடு ஒன்றுமே இல்லை, அது மட்டும்தான். அவர் இப்போ காட்டில் அவர் வீடு கட்டிட்டு அவர் அங்கே போனால் அப்புறம் அதுக்குள்ளேயே தான் அவர். ஆமாம், அவர் இனி அங்கேயே தான் இனி பிறப்பும் இறப்பும் அப்படின்ற மாதிரி அவர் அங்கே தான் இருப்பார். சொல்லப்போனால் தனியாக அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஒருத்தர் தான் இருக்காரு. இது எப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கஷ்டம். நல்ல ஒரு அமேசான் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. 8 மணிக்கு டியூட்டிக்கு போவாருங்க. சாயந்தரம் 8:30 பஸ்க்கு வருவாருங்க. 9 மணிக்கு அங்கே போவாருங்க. இருட்டிலே நடந்து போயிடுவாருங்களா? போயிடுவாங்க.
ஆனைக்கெல்லாம் வந்ததுன்னா கதர் கட்டிட்டு இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க வாழ்க்கை, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியே ஒரு நாள் உங்களை அப்படி இருக்கு. விட்டா இப்போ மாடை பார்த்து மயக்க போட்டுருவேன். மாடு மாதிரியா வந்தது, மணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுதான் கரடின்னு நினைச்சிருப்பாங்க. நானுங்க வசு ஏதோ மணி சவுண்ட் இந்த பக்கம் கேட்டுக்க, சரி அதை வச்சு ஒரு யோகிச்சேன், ஏதோ சரி ஓகே ஏதோ வளர்த்துற மாடுன்னு. இல்லைன்னா கருப்பா விறுவிறுன்னு புள்ள விரிச்சிட்டு வரும்போது என்ன பண்ண முடியுங்க, கொஞ்சம் அலர்ட்டா இருக்க வேண்டியதுதான். சரி மேலே பாட்டு வந்துருங்களா? சரி நன்றிங்கண்ணா வரேங்க. சடையங்கொம்பிக்கு 3 ஊருக்கும் இந்த டேங்க்ல இருந்து தான் தண்ணி, இந்த டேங்க்ல இருந்து தண்ணி சப்ளையா? இதை வந்துட்டு பில்லூர் மட்டத்துக்கு மேலே ஆற்றுல இருந்து டைரக்ட் இங்கே மோட்டர் வச்சு வருது இல்லைங்களா? மோட்டர் இல்லைங்க, ஆற்று தண்ணி தான். ஆற்று தண்ணி இங்கே எப்படி வருதுங்க தண்ணி? கீழேருந்து பைப்பில் இருந்து. ஓ பைப்லேருந்து. ஓ சரி சரிங்க. இப்போ நம்ம வந்து இதில் போகணும் இல்லைங்களா? இல்லை இந்த வழியாக போகணும் மேலே. இந்த இல்லைங்களா? ஓ அது இன்னும் நல்ல வீடு இருக்கலாம் மேலே. இன்னைக்கு வீடு இல்லைங்க, வீடு ஃபுல்லாக இங்கே தான். இங்கே இருக்குது வீடு இங்கே தான் பார்த்து வீட்டை பார்த்து. என்னடா பண்ணுறேன் நெட்டு மூங்குனதுக்கு தெரிய மாட்டேங்குது சாமி. இல்லாடி பூரா தேம்பு பளிச்சுன்னு அப்படியே தெரியும் சாமி. வெயில் அடித்ததுன்னா அப்படி பார்க்க நல்லா இருக்கு. அப்புறம் தெரியாதுங்க, இப்போ மூடி இருக்கிறது தெரிய மாட்டேங்குது, பளிச்சுன்னு தெரியும். அவ்வளோதான், கீழே ஒன்றுமே இல்லை. மற்றபடி 4 வீலர் வண்டியெல்லாம் மேலே எவ்வளோ தூரம் நடத்தி இருக்கிற கிராமம் எல்லாம்? 3 ஊர். அப்போ பில்லூர் மட்டத்தில் பவானி, அப்புறம் குன்னூர்லேன்னு வருவாங்க. பில்லூர் டேம் கிட்டேருந்து வருவாங்களா? அங்கேருந்து அங்கே தான் இந்த ஊரில் இருக்கிறவங்க மட்டும் தான் வருவீங்க? இந்த இங்கே கீழே ஒரு ஊருக்கு கடம்பக்கொம்பை. அது எப்படி போகணுங்க? அது இந்த வழியிலேயும் போகலாம். ஓ எவ்வளோ தூரம் நடக்கணும்? இல்லைன்னு நடந்தால் ரொம்ப இறக்கமாக இருக்கும். அப்படிங்களா? ஆனால் போகலாம். அதுக்கு அவங்களுக்கு மெயின் தடமே இதுதானுங்களா? ஆமாம், அவங்க குன்னூர் வரோம்னாக்கா பில்லூர் மட்டும் வரோம்னா இங்கே இதெல்லாம் நம்ம பைக் நிப்பாட்டு அந்த வழியிலே வரணும். சரி, அவங்களுக்கு பஸ் ஏறி வேறு ஊருக்கு போகணும்னா? அவங்க வந்து ஃபுல்லாமே கோவை மாவட்டம். அந்த கோவை மாவட்டம் அப்படியே போய்க்கலாம். அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு ஊருக்கு வரலேக்கு ரோடு வந்துருச்சு. அப்போ அந்த ரோட்டில் பஸ் வந்துச்சுன்னா நம்ம காரமடை, நம்ம வெள்ளியங்காடு காரமடை அந்த வழியில் வருவாங்க. அந்த வழியில் வந்து கடம்பக்கொம்பை. ஆனால் அவங்க குன்னூர் வரணும், இப்படி மலையில் ஏறி வந்து இப்படி போய்க்கணும். குன்னூர் வரோம்னா இந்த வழியில் தான் வரணும். நம்ம பைக் நிப்பாட்டு. ஆமாங்க, இங்கே தான் வரணும். இப்போ இவ்வளோ ஒரு அடர்ந்த காட்டில் இப்படி நீங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, மிருகமெல்லாம் எதுவும் தாக்குறதில்ல இல்லைங்களா? இருக்குதுங்க. இல்லை அந்த மாதிரி தான் ஊர் சேதம் தான் ஆயிருக்குங்களா? ஆயிருக்குங்க. யானை, புலி? சின்ன கொம்பையில் ஒரு போன வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள், ஒரு வயசானவர் தான், அவர் வந்து யானை அடித்து சின்ன கொம்பையிலைங்க. ஆனைப்பழத்தில் கீழே பில்லூர் டேம்லன்னு ஒரு அம்மா வந்துருச்சு. அது எப்படியோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு அம்மாவே யானை வந்து அடித்து மூங்கில் காட்டுக்குள்ளே தூக்கி வீசிடுச்சு. புளி ஏதாவது தாக்கிருக்குங்களா? புளியை வந்து தாக்கல, கரடி வேணா தாக்கிருக்கு. உயிர் சேதமாக இருக்குங்களா? உயிர் சேதம் இருக்குங்க. ஆனைப்பழத்தில் ஒரு வயசானவர் தான், அவருக்கு ஒரு 48 45 வயசு இருக்கும். அவருக்கு வந்து கரடி வந்து தாக்கியிருக்கு. ஒரு நைட்டு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு போயிட்டு ஒரு ஆனைப்பழம் வழியில் இப்போதான் ரோடு போட்டிருக்காங்க. அப்போ வந்து ரோடு போடல. சரிங்க. தாக்கியிருக்கு. அதில் வந்துட்டு அவரை வந்து தாக்கியிருக்கேன். இப்போ இந்த காட்டு வழியே நடந்து வரும்போது இந்த மாதிரி ஏதாவது மிருகம் தாக்கிருக்குங்களா? காட்டு வழியில வரும்போது எல்லாம் பார்த்துட்டு சவுண்ட் பண்ணி இந்த மாதிரி இருமிட்டு இந்த மாதிரி வருவாங்க. அதனால வந்துட்டு எந்த மிருகம் எதுவுமே தாக்குனது இல்லை. சரி சரி. ஆனால் நைட் நேரம் மட்டும்தான் கொஞ்சம் டேஞ்சர். பகல் நேரத்தில் போயிருவீங்க. சத்தம் போட்டு வந்தால் இருக்கிறதுக்குள்ள அந்த பக்கம் ஓடி போயிடும். அதனால இருமிட்டு அந்த குச்சி எடுத்துட்டு அந்த பக்கம் கல்லு. சரி, யானைக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லைங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அமைதியாயிருவீங்க. யானை வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுனால எங்களுக்கு சிக்னல் கொடுத்துருவாங்க ஃபோன் பண்ணிட்டு. இந்த இடத்துல யானை இருக்குதுன்னு கரெக்டாக சிக்னல் பண்ணி சொல்லிடுவாங்க. நாங்கள் இப்போ குன்னூரில் இருக்கோம்னு வைங்க, இந்த மாதிரி பைக் எடுத்து வரீங்க, டைம் ஆயிரும், கொஞ்சம் நேரத்தில் வாங்க, யானை இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நாங்கள் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக வந்துடுவோம். சரி சரி சரி. போ மேலே போகலாம். ஓ அந்த இதுங்களா கொஞ்சம் மிஸ்ட் மறையுது அதுங்களா? அதுதாங்க, அதான் வியூ பாயிண்ட்டு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் வருவாங்க. தெரியுது ஒரு இது வியூ தெரியுது.
நல்லா போலீஸெல்லாம் நிறைய கூட்டம் பண்ணிக்கிறாங்க. 6 மணிக்கு நடந்தது. ஆமாம்மா சொன்னாங்க. மரப்பாலத்துக்கு நான் காட்டேரியில் ரீச் ஆகும்போது அந்த வண்டி கீழே போச்சு. பார்த்துருக்கீங்க பஸ்ஸே பார்த்தோம் காட்டேரியில். பார்த்துட்டு நாங்கள் பைக்கில் வந்துட்டோம். ஏதோ கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு. ஆமாம். இல்லை அதை பற்றி முழுமையாக தெரியலைங்க. ஏன்னா நாங்கள் நேற்று வீட்டில் இல்லை வெளியே இருந்தங்களா. இது மாதிரி இங்கே வரேன்னு சொல்லும்போது நம்ம தம்பியை சொன்னா அப்படி இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஆயிடுச்சுன்னு. அது சரி என்ன தெரிஞ்சுக்கணும் போனதான் தெரியும். சரி நான் வாங்க. சரி ஏன்னா என்னண்ணா எல்லாம் ஊர் திட்டுத்திட்டா இருக்குது. பார்த்து இது ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா நம்ம வெள்ளையங்காடு கடம்பக்கொம்பைன்னு ஒரு ஊருங்க. இதில் போனால் ஆமாம் இது வந்து பில்லூர் டேம் கிட்டே இருக்காமா. ஆனால் அவங்களுக்கு வழி வந்து அந்த பக்கம். ஸோ பேச முடியல. அவங்க குன்னூர் பக்கம் வரது இப்படி தான் வரணுமாமா. இதில் நடந்தால் இல்லை வண்டியில் போகலாமா? நடந்தோம் வழி பாருங்க. திறமை இருந்தால் வண்டியில் போகலாம். உங்களுக்கு உங்கள் வண்டி போயிடும் எல்லாத்துலேயும். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். இந்த ரோட பார்த்த வரைக்கும் இப்போ கண்ணுக்கு தெரிய வரைக்கும் தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி நமக்கு என்ன தெரியும். முன்னாடி செங்கோட்டாயிரம் மலை மாதிரி தான் இருக்குது. போனதில்லை இதே மாதிரி தான் இருக்குது. லேண்ட் இருந்தது. இதெல்லாம் கிடைக்குமா? அங்கே பாருங்க கெத்தையோட இதுன்னு நினைக்கிறேன். அது வராது என்னன்னு தெரியல. என்னமோ இருக்குது அங்கே பாருங்க எப்படி தெரியுது அந்த இது. அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே தான் கோயில் இருக்குது. இல்லை வாட்டர் ஃபால்ஸ் அங்கே. அண்ணா அது எந்த ஊருங்கண்ணா? அது மேலே இருக்கிறது குளக்கொம்பை. நாங்கள் அந்த பாறைக்கு போய் பார்க்கணும். இங்கே கோயில் இருக்குது. கோயில் சாமி வேற லெவலு. மாறிடா. அது வரைக்கும் போகலாண்ணா. அந்த இந்த கல்லூரி கெத்தை பவர் ஹவுஸுங்களா? கெட்டே பவர் ஹவுஸ். கெட்டே பவர் ஹவுஸ் என்னன்னு சொல்கிறேன். அந்த பவர் ஹவுஸ் இல்லை எந்த பவர் ஹவுஸுங்க? எதோட பவர் ஹவுஸு? இது பில்லூர் டேம் சேர்ந்தது. ஓ சரி சரிங்க. இந்த கார் ஒன்று போகுது பாருங்க, அதே வழி தான். அது என்ன வழிங்க அது போகிறது? அது இப்போ பில்லூர் டேம் வழி. பில்லூர் டேம் வழிங்களா? எங்கேருந்து போகிறது வழி? அது இங்கே வெள்ளையங்காடு காரமட்டையிலேருந்து வர வழிங்க. இல்லை அந்த வழி இப்படி வந்து எங்கே வருதுங்க? இதுங்களா? இது இந்த டேமுக்கு வருதுங்க. இது என்ன டேமுங்க கீழே? இது வந்து ஓட்டை டேம்னு சொல்லுவாங்க. ஓட்டை டேமு. அது அந்த வழி எங்கே இருந்தது? காரமடையிலேருந்து வருதுங்களா? இல்லை பவர் ஹவுஸ்லேருந்து வருதுங்க. ஆனால் நமக்கு பர்மிஷன் கிடையாதுங்க. பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. பவர் ஹவுஸ்லேருந்து ஓட்டை டேம் வருது. ஆமாங்க. ஓ அதிகாரிகள் வந்துட்டு போகிறக்குங்க. ஆமாங்க. பில்லூர் ஆறு தானேங்க அது? பில்லூர் ஆறு இதுங்க. அதான் இந்த அந்த 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 கோடு. அது கோடு. அது நம்ம கேரளா பார்டர்லேருந்து வருதுங்க, முள்ளிலேருந்து. ஆமாம் ஆமாங்க. ஓ சரி சரி சரி. அது ஃபுல்லாக போயிட்டோன்னா அந்த மலைக்கு போனோன்னா முள்ளி வந்துடும். முள்ளி வந்துடும். அந்த முள்ளிலேருந்து தான் தண்ணி இங்கே வருது. இங்கே வருது அத்திக்கடாவு. இங்கிருந்து அந்த இந்த இதெல்லாம் வருது. அது குந்தா தண்ணி தண்ணி. இந்த மலையில் விழுகிறது குந்தா தண்ணின்னு சொல்லுவாங்க. குந்தா தண்ணி. குந்தா தண்ணி இதில் வராதுங்க. இது வந்து குளக்கம்பை. குளக்கம்பைனாக்கா மேலே வந்து காட்டேரி வில்லேஜ் இருக்கு. ஆமாம் காட்டேரி. அதுக்கு மேலே வந்துட்டு இந்த பால்டா அந்த வழியில் வர தண்ணி தாங்க இது. ஓ பெரிய தண்ணி பேர் தங்கா மழை சீசனுக்கெல்லாம். சரிண்ணா ஓகேண்ணா. போதுங்க. அந்த கோயிலுக்கு மட்டும் பார்த்துட்டுங்க. சரி அப்படிப்பா. நாகம்மா கோயிலுங்களா?
தாண்டி மேலே போகணுங்க, ரொம்ப லாங்கு. ரொம்ப லாங்க. அவங்களுக்கு வழிங்க? அது பில்லூர் மட்டத்துலன்னு பக்கம். இப்போ அப்படி வந்துடுவாங்க. இந்த வழி கிடையாதுங்க. இந்த வழியில அந்த மலைக்கு அந்த பக்கம் வீடு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ இது வந்து சாமிங்களா? இது சாமி, இது முனீஸ்வரர். முனீஸ்வரருங்க. அந்த இதுங்க அதான் நாகம்மாங்க. அதான் நாகம்மா இல்லைங்களா? இது என்னங்க வீடு பாடஞ்சிருக்கு? இது வந்துட்டு இது எஸ்டேட்டுங்க. இது ஓ எஸ்டேட்டு, இது கோட்ரஸ் மாதிரி. இப்போ ஆள் இல்லைங்க, ஆயில் ஃபுல்லாக பாடஞ்சிருச்சு. பால் அடைஞ்சிச்சு. ஓகே. எஸ்டேட்டுங்க, குரங்குமேடு எஸ்டேட். இது குரங்குமேடு எஸ்டேட்டுங்க. அது வந்துட்டு இலை இந்த மாதிரி வந்து ஓனருங்கெல்லாம் வருவாங்க. அதெல்லாம் இங்கே வந்துட்டு பார்ப்பாங்க. வருவாங்க. இந்த வழி கீழே ஃபுல்லாமே கோவை மாவட்டம் தான். இது இந்த சைடு கோவை மாவட்டம், இந்த சைடு நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டம். இல்லை கொஞ்சம் எடுத்து வந்துங்க எனக்கு. என்ன நாகம்மாங்களா? இதுதான் வந்து உங்களோட குலதெய்வங்கள் இல்லைங்களா? வருஷம் மே 1ன்னா அப்பா பெட்டி. இந்த அம்மா என்ன சொல்லிச்சு, என்கிட்ட நெருங்காக வந்தீங்கன்னா உன்னை கல்லுஞ்சலையாக மாற்றிடுவோம். அப்படி லைனாக நின்றவங்களை 7 பேரையுமே கல்லுஞ்சலை பண்ணது தான் அந்த கல்லுப்பு. 7 பேர் கல்லுஞ்சலை ஆகிட்டாங்க சார். அப்புறம் கடைசி இல்லைங்க, அந்த கல்லை உடைக்க வந்த ஒரு கொத்தனார் உடைச்சதுக்கு அவரே பாட்டில் அவுட். அப்படிங்க? ஒன்றும் இல்லை, இந்த கோயில் கட்டுறதுக்காக உடைச்சாங்களாம். உடைச்ச உடனே அவுட். ஏன்னா இந்த கல்லு கீழே தான் அவங்களுடைய இது இருக்குது. தான குந்தி முனைப்புங்களை எப்படி சொன்னாங்க, ஃபோட்டோ எடுக்காதீங்க, ஃபோட்டோ எடுத்ததாரு அந்த மாதிரி இருக்குங்க. எல்லாம் நிறைய பக்கம் இன்னும் இருக்கும். இது 7 பேர் இருப்பாங்க சார் கல்லுச்சலை ஆகி. அந்த கல்லை பக்கம்னா பாருங்க. இது எடுத்தீங்களா? இந்த கல்லை எடுக்க முடியல. இந்த அம்மா உட்காந்து இறங்க இதுங்களா? அந்த காலத்துலேயே வந்து இந்த இடத்துல உட்காந்து இவங்கெல்லாம் வந்து அந்த பெட்டி எடுக்கிறவங்க வந்து அவங்க தான். இதுங்களா? அவங்க கூட கல்லுச்சலை பின்னாடி மறுபடியும் இருக்குங்களா? பின்னாடி மொத்தம் இந்த 7 கல்லுங்களா? 7 கல். 1 2 3 4 அந்த பக்கம் அந்த சைடு 3 அந்த பக்கம் 3 இருக்குங்க. அப்படியே வந்தாங்க. அம்மா வந்துட்டு கல்லாம் மாற்றிடுச்சு. யாரு சரி நூல் பிடிச்ச மாதிரி வரிசையா நிற்கிறாங்க. ஒரே வரிசையா நிற்கிறாங்க பேருங்க. இன்னும் அந்த பக்கம் அதில் பார்த்தா தெரியுது. அம்மாவோட நகை பெட்டி திருடி கொண்டவங்க. அந்த சிலையை இது கல்லை உடைக்க கொத்தனாரு அவர் இறந்துட்டார். கோயில் வந்து கொஞ்சம் பெருசா கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உடைக்க சொன்னது. உடைச்சதுமே அவர் அதே ஸ்பாட்ல இறந்துட்டார். அப்படிங்களா? சரிண்ணா, ஓகே, நன்றிங்க. தகவல் நான் இந்த இந்த சுற்று வட்டாரத்தில் இங்கே இருக்கிறவங்க அந்த சொன்ன மலைவாழ் கிராம பழங்குடி கிராமத்தோட குலதெய்வம் இதுதான். குலதெய்வ கோயில் இதுதான். சரிங்க. ஆனால் நீ நமக்கு தான் வந்து பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு. அவங்க வந்து இப்படி குறுக்கு நெருக்கு அப்படி நடந்து வந்துருவாங்க இல்லைங்களா? இதுல இருந்து போனோம்னா நம்ம அந்த செட்டுக்கு போயிடலாம். இது குறுக்கு வழி தான். குறுக்கு வழிங்க. பக்காம போயிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகணும். நம்ம அந்த மெயின் ரோட்டுக்கு போயிடலாம். மெயின் ரோட்டுக்கு போயிடலாம். செட் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாங்க. அந்த வழி போய் ஆமாங்க. இது அந்த ரெசார்ட் மாதிரி இருக்கு. அதுங்களா? ரெசார்ட்டுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. அதுக்கு மேலே ஒரு செட் ஒன்று. இவ்வளோ சுற்றி வந்துருமா நம்ம? இப்படியே ஏறி வந்துருக்கலாம். அந்த அங்கே பைக்கை நிப்பாட்டோம்னா நம்ம 10 நிமிஷத்துல இங்கே வந்துடலாங்க. இந்த மேட்டில் நம்ம ஏறணுங்கிறதே இல்லை. சொல்லாதீங்க, உங்களுக்கு தான் 10 நிமிஷம், எங்களுக்கு வந்து அது வந்து 1 மணி நேரம் அது. சரிண்ணா, நன்றிங்க. பார்ப்போம். சரிண்ணா, கூப்பிட்றேண்ணா. சரிங்க.